இதனால் விசேஷமாய் போதகர் தாஸ், போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை படிக்க இருக்கிறோம். தாஸ் துவக்கி வைங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2024 ஆண்டின் 2ஆம் காலாண்டில் இருக்கிறோம். தேவ கிருபையினால் மாபெரும் போராட்டம் என்ற தலைப்பின் கீழ் பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு படிக்க இருப்பது, இந்த வாரத்திற்கு இது 4வது பாடம், சத்தியத்திற்காக நிற்குதல் என்று பாடத்தின் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-15. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்பதே. இந்த வாரத்தில் நாம் மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 4, 5, 6 தவறாமல் நேயர்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தில் ரொம்ப மிகவும் முக்கியமாக நம்முடைய இருதயத்தை கவரக்கூடிய ஒரு சாட்சி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது இப்பொழுது இருக்கிற துருக்கி என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அது ஒரு கோஸ்டல் பகுதி, அதாவது கடற்கரை என்று நாம் பார்க்கிறோம். அதில் இஸ்மீர் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது இருக்கிற நகரம் முன்பு என்ன அப்படின்னா நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் இல்லைங்களா, சிமிர்னா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நகரத்தை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். இங்கு தான் பாலிகார்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவான் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு அனுபவம். அந்த நாட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏறக்குறைய 1,00,000 மக்கள் இருந்திருப்பார்கள் என்று சொல்லலாம். அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோமர்களுடைய ராஜாக்களை அவர்கள் வணங்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் இவங்க அதற்கு இணங்கவில்லை. நாங்கள் தேவனை மாத்திரமே தொழுது கொள்வோம், பரிசுத்தமான கர்த்தரை அல்லாமல் நாங்கள் வேற யாரையும் சேவிக்க மாட்டோம் என்று சொன்னபடினால் ஏறக்குறைய 86 வயதான இந்த பாலிகார்ப்பை கொண்டு வராங்க. கொண்டு எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்தி கட்டைகளையெல்லாம் வச்சு, உன்னை நாங்கள் எரிக்க போகிறோம், ஒரே ஒரு சான்ஸ் உனக்கு கொடுக்குறோம். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன் தேவனை நீ என்ன பண்ணு, மறுதளிச்சு, நீ ஒரே ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும், உன்னை உடனே நான் கட்டுகளெல்லாம் விடுவித்து நீ ஜீவனோடு இருக்கலாம் என்று சொன்னபோது அவர் சொன்னார், இந்த 86 வருடங்கள் என் தேவனை நான் சேவித்திருக்கிறேன், அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அவருக்கு எப்படி நான் துரோகம் செய்வேன்? நான் வாழ்ந்தாலும் சரி மரித்தாலும் சரி அவருக்காகவே நான் ஜீவிப்பேன், அவரை நான் ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னபொழுது அவரை உடனடியாக கொளுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த ஒரு இரத்த சாட்சியிலும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அந்த பரிசுத்தமான நகரத்திலும் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா அங்கே தான் ஆண்டவர் அங்கு வாக்கு கொடுத்தார், நீ மரணம் மட்டும் உண்மையாயிரு என்று வெளிப்படுத்தல் 2:10 நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அதை சார்ந்து இன்றைக்கு நாம் அதிகமாக கடைசி நாட்களில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் படிக்க போகிறோம். பாடம் 4, முதலாவது கேள்வி. தாஸ், உங்களுக்கு தானியேல் வெளியாகமத்தில் 7 முறை கூறப்பட்டுள்ள ஒரே தீர்க்க தரிசனம் எது? அது எதை குறிக்கிறது? தானியேலில் 2 முறையும், தானியேல் 7:25, தானியேல் 12:7. வெளிப்படுத்தலில் 5 முறையும், வெளிப்படுத்தல் 11, 2, 3 வசனங்கள், 12ஆம் அதிகாரம் 6 மற்றும் 14 வசனங்கள், 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்படி வெளிப்படுத்தல 5 தடவை, தானியேல் 2 தடவை, மொத்தம் 7 தடவை சொல்லப்பட்டிருக்கிற ஒரே தீர்க்க தரிசனம் எது என்றால், அது ஆச்சரியமான தீர்க்க தரிசனம், 1260 நாள் தீர்க்க தரிசனம். நான் சொன்ன அந்த 7 வசனங்களில் சில இடத்துல 42 மாதங்கள் என்று இருக்கும், சில இடத்துல காலங்கள் அரைக்காலம் என்று இருக்கும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா 1260 நாள் என்று இருக்கும். காலங்கள் அரைக்காலம் என்றால் 3.5 வருஷம். ஆகவே 3.5 வருஷம், 42 மாதம், 1260 நாள் என்றால் எல்லாமே ஒன்றுதான். யூத கேலண்டரில் ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள். ஆகவே ஒரு 3.5 வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா 42 × 30 1260 நாள். தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்றால் ஒரு வருஷம் என்று நாம் எசேக்கியேல் 4:6, என்னாகமம் 14:34 ஆகிய இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இப்படி 7 தடவை பரிபூர்ணமாக முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் 1260 நாள் அல்லது 1260 ஆண்டுகள் தீர்க்க தரிசனம் என்பதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அப்படின்னா இந்த 1260 ஆண்டுகளில் நடந்தது என்ன? அதில் பரிசுத்தவான்கள் துன்பப்பட்டார்கள்,
வேத வசனத்தை பிரசங்கிக்காதபடிக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு காலம் என்று பார்க்கிறோம். இதில் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா நிறைய பேர் இரத்த சாட்சியாக மரித்த ஒரு காலம் என்று சொல்லலாம், இருண்ட காலம் என்றும் சொல்லலாம். அதில் குறிப்பாக நமக்கு பாடத்தில் 3 நகரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த போப்புவின் மார்க்கம் இந்த 3 இடங்களிலே பயங்கரமாக கிரியேட் செய்து அவர்களை அழிக்க முற்பட்டார்கள். ஹிருலி, வேண்டல்ஸ், ஆஸ்ட்ரோகாட்ஸ் என்று பார்க்கிறோம். ஹிருலி என்கின்ற நகரத்துக்கு இன்னொரு விசிகாட்ஸ் என்றும் அதற்கு மறுபெயர் உண்டு. இந்த 3 நகரத்தில் இருந்த தேவனுடைய பிள்ளைகள் இதோ ரோமாபுரியினுடைய கட்டளைக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எங்களுக்கு தேவனுக்காக நாங்கள் உண்மையாக இருந்து விசுவாசத்திலே நாங்கள் நிலை கொண்டு மரிப்போம் என்று அவர்கள் எதிர்த்து நின்றதுனால ரொம்ப ஆக்ரோஷமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, செயல்பட்டு அங்கிருந்து அநேகரை கொலை செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த 1260 நாள் என்றாலும் வருஷம் என்றாலும் அதனுடைய கணக்கின் துவக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 538வது ஏடியில் துவங்கி பிற்பாடு அதனுடைய முடிவு அங்கே கடைசி போப் அங்கே அரெஸ்ட் ஆகிறார். அது 1798 என்று பார்க்கிறோம். அது வரைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் துன்பப்பட்டார்கள், பாடுகளை அனுபவித்தார்கள். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி சிறந்தார்கள். பிற்பாடு என்ன நடக்குது அப்படின்னா, நெப்போலியனுடைய ஜெனரல் பெத்னேர் என்பவர் என்ன பண்ணுறாரு, அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்திலே பயங்கரமான பாடுகள், பயங்கரமான பரிசுத்தவான்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தாஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னா, யூதா 3:4 எப்படி பிற்கால கிறிஸ்துவ திருச்சபைக்கு பொருந்துகிறது? யூதா நிருபம் மிக அழகான நிருபம், வெளிப்படுத்தலுக்கு முந்தி இருக்கிற புத்தகம். அதில் 3-4 வசனங்கள் மிக பிரபலமான வாக்கியத்தை கொண்டிருக்கிற வசனம். 3ஆம் வசனம், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது அப்படின்னு யூதா சொல்கிறார். 4ஆம் வசனத்தில் பாருங்கள். ஏன் அப்படின்னா, அந்த 4ஆம் வசனத்தின் நடுப்பகுதியில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகி சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். போப்பு மார்க்கம் இப்படி பக்க வழியாக நுழைந்து திருச்சபையையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வேதாகமத்தையும் ஒன்றுமில்லாததாக்கி எதிரடையாக செயல்பட்டது. அப்போது அந்த இருண்ட காலத்தில் சத்தியத்திற்காக போராட போகிறவர்களுக்கும் சத்தியத்திற்காக நிற்க போகிறவர்களுக்கும் இந்த யூதா 3ஆம் வசனம் மிகவும் உரமூட்டுகிற, தைரியம் கொடுக்கிற வசனமாக இருந்தது. யூதா நிருபம் கிபி 65 எழுதப்பட்டது. 1ஆம் நூற்றாண்டிலையும் ஆண்டோட பிள்ளைகள் நிறைய உபத்திரவங்களை சந்தித்தாங்க. அவங்களுக்கும் இந்த வசனம் மிகவும் தைரியம் கொடுத்தது. யூதா 3. அதே போல் இருண்ட காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் அது தைரியம் கொடுத்தது. எலன் வெட் அம்மையார் இந்த கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகத்தில் பக்கம் 61 சொல்கிறாங்க, எல்லா காலங்களிலும் ஆண்டவருக்காக நின்ற சாட்சிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வேதமே சட்டம், கிறிஸ்துவே மத்தியஸ்தர், 7ஆம் நாளே ஓய்வு நாள் என்று அவர்கள் உறுதியாக நின்றார்கள். அப்போ அதே போல் நாமும் இந்த காலத்தில் இருக்கிற நாமும், பிற்கால திருச்சபைனா நாம தான், இனி இன்னொரு சபை வரப்போகிறதில்லை. நாம் ஆண்டோடைய சத்தியத்திற்காக தைரியமாக விசுவாசத்தோடு நாம் போராட வேண்டும் என்பதை யூதா 3 நமக்கும் கற்றுக் கொடுக்கிறது. இரத்த சாட்சியாக மரணத்தை சந்திக்க இயேசுவினுடைய சாட்சிகளுக்கு, அவரை சார்ந்து வாழ்ந்தவர்களுக்கு உரமூட்டிய திருவசனம் எது? அதில் குறிப்பாக வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம் சிமிர்னா திருச்சபைக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த ஒரு மேன்மையான வாக்குத்தத்தம் என்றே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அநேக சபையார் பாடுபட்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக இந்த சிமிர்னா காலத்திலே அதிகமான பாடுகள் மிகுதியான இருந்த ஒரு காலம். அதனால் முடிவு பறிந்த நீங்கள் உண்மையாக இருங்க. அந்த வாக்கியத்தை நாம் வாசிப்போமே. 2:10 விதமாய் சொல்லுகிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாதே. சாத்தானுடைய வெப்பனே என்ன அப்படின்னா பயப்படுத்துறது தான். அவன் பயப்படுத்தினாவே நம்ம அதைரியப்படுவோம், விசுவாசம் குறைந்து போகும். அப்போ அவன் எளிதாக அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பயப்படாதே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுகங்களிலெங்கிலும் சொல்லி கொண்டு வந்த ஒரே வார்த்தை தான், நீங்கள் பயப்படாதீங்க, யுத்தம் யாருடையது, கர்த்தருடையது, அவர் பார்த்துக்கொள்வார். ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு பாக்கியத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் என்ன பண்ணுவான், போடுவான். 10 நாட்கள் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரணம் மட்டும் நீங்கள் எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்க இதோ நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும் என்கின்ற இந்த வார்த்தை அதிகமாக அவர்களை உற்சாகப்படுத்தினது. ஏன் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக இந்த வந்து பேக்ரவுண்டில் நம்ம போய் படிப்போம் அப்படின்னா, இந்த ரோமர்கள் ரொம்ப பிரதானமாக எண்ணி வணங்கின ஒரு கடவுள் யார் அப்படின்னா டைனியசிஸ் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கடவுளை அவங்க எப்படி பாவித்தார்கள் அல்லது எப்படி நம்பினாங்க அப்படின்னா, மழையை கொடுக்கறது இந்த கடவுள் தான், இந்த கடவுள் மழை கொடுத்தாதான் செழிப்பு வரும், இது செழிப்பின் தேவன் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒரு ஃபெஸ்டிவலை நியமித்து அந்த நாளில் எல்லாம் இவரை தான் வணங்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது இவர்கள் அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னவரில் ஒருவர் தான் யார்? பாலிகார்ப். நம்ம முன்னாடி அவர் மாத்திரம் இல்லை, அவரை போல நிறைய பேர் இதோ காவலிலே வைக்கப்பட்டார்கள், போடப்பட்டார்கள், இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்தின வசனம்தான் இந்த வெளிப்படுத்தல் 2:10. இப்போ ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். வால்டன்ஷியர்கள். இந்த வால்டன்ஷியர்கள் மற்றும் சீர்திருத்தவாதிகள் உபத்திரவத்தில் தைரியமாக நிலைத்து நிற்க காரணங்கள் என்னென்ன? வால்டன்ஷியர்கள் பற்றி நம்ம இந்த மாபெரும் போராட்டம் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இந்த வால்டன்ஷியர்கள் சரித்திரம் சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலர் காலத்திலிருந்து வந்த சந்ததியார் என்பது மிக தெளிவாக நம்ம சரித்திரத்தில் படிக்கலாம். எலன் ஒயிட் அப்படி தான் எழுதுகிறாங்க. ஆகவே இந்த வால்டன்ஷியர்கள் இன்னும் நிறைய சீர்திருத்தவாதிகள் ஆண்டவருக்காக நிலைச்சின்னான். முதல் காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் தேவனிடம் கொண்டிருந்த முழுமையான நேசம். ஆண்டவரை அவங்க அதிகமாக நேசித்தாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, வெளிப்படுத்தல் 3:11. அப்போ ஆண்டோட வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார். 2வது, வசனத்திற்கே இவர்கள் எப்பொழுதும் வளைந்து கொடுத்தார்கள். ஆண்டவர் வசனத்துக்கு தான் கீழ்ப்படிவாங்க. போப்பு மார்க்கம் இதுக்கெல்லாம் அவர்கள் ஒரு நாளும் வளைந்து கொடுக்கவே இல்லை. அதனால தான் ஆண்டோட ஓய்வு நாள், மெய்யான ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை கடைபிடிக்கணுன்றதுக்காகத்தான் இந்த வால்டன்ஷியர் கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களில் அந்த 7 பள்ளத்தாக்குகளில் அவர்கள் குடியிருந்தார்கள். அந்த 1000 வருஷம் அவங்க இருந்ததுக்கு, அங்கே போய் அந்த மலைகளில் இருந்ததுக்கு காரணமே ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எலன் ஒயிட் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கிறிஸ்துவிடம் தங்களை சரண் அடைய செய்திருந்தார்கள், தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்திருந்தாங்க. அப்போ 3 காரணம்: தேவனுடன் முழுமையான நேசம், 2வது வசனத்திற்கே வளைந்து கொடுத்தார்கள், 3வது ஆண்டவருக்கு தங்களை முற்றிலுமாய் அவர்கள் ஒப்பு கொடுத்திருந்தார்கள். இப்படி ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர்கள் பாரம்பரியங்களை பந்தாடினார்கள். இந்த பாரம்பரியங்களை பெருசாக அவங்க நினைக்கல. எப்படி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 28லேருந்து 32 வரைக்கும் பேதுரு சொன்னார் பார்த்தீங்களா? என்ன சொன்னார்? இந்த மூப்பர்களை பார்த்து, நாங்கள் மனுஷர் கீழ்ப்படுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே உத்தமம்னு சொன்னாங்க. அந்த வைராக்கியம் யாருக்கு இருந்துச்சுன்னா சீர்திருத்தவாதிகளுக்கும் வால்டன்ஷியர்களுக்கும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களாக இன்றைக்கி நாமும் மாறணுன்றதுக்காக தான் நம்ம இந்த பாடங்கள் என்ன செய்கிறோம், மாபெரும் போராட்டத்திலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இதை கேட்க கேட்க இந்த கேள்வி வருகிறது, இந்த வால்டன்ஷியர்கள் யார்? சீர்திருத்த காலகட்டத்தில் அவர்கள் செய்த ஊழியங்களை பற்றி விளக்கங்கள். இவங்க வந்து இந்த 1260 வருஷம் என்று நாம் படிக்கிறோம் இல்லையா, மறைந்திருந்து வாழ்ந்த கிறிஸ்துவர்கள், உண்மை கிறிஸ்துவர்கள். இவங்க ரொம்ப ஞானமாக வாழ்ந்துருக்கிறாங்க. இவங்க வந்து சூரியனை போல பிரகாசித்தார்கள். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, 18வது வாக்கியம், நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரையிலும் அதிகமாய் பிரகாசிக்கிறது, சூரிய பிரகாசத்தை போல் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இவங்க பார்த்தது யாரை அப்படின்னா, இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை இதோ நாங்கள் தரிசிக்க வேண்டும் என்று அவங்க வாழ்ந்தது நிமித்தமாய் அவருடைய முகத்தின் ஒளியின் பிரசன்னம் இவர்கள் மேலே இருந்ததுனால இவங்க ரொம்ப ஞானமாக செயல்படுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இது மட்டும் நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க, செலக்டட் போர்ஷன்ஸை மட்டும் ஸ்கிரிப்சர்ஸ்லேருந்து எடுப்பாங்களாம், வேத பகுதியிலேருந்து. இப்போ ஏசாயா 53ஆம் அதிகாரம் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி, தானியேல் 7ஆம் அதிகாரம் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம். இப்படி இந்த செலக்டட் போர்ஷன்ஸை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, மாவுக்குள்ளே அவங்க மறைச்சி வச்சுருவாங்களாம். ஏன்னா திடீர்னு ரோமர்கள் வந்து ஒரு ரைடு வருவாங்க. அவங்க வரும்பொழுது நாங்கள் வந்து சாதாரண ஒரு மனிதர்கள் தான் என்று அவர்களுக்கு முன்பாக காண்பிப்பார்கள். ஆனால் இவங்க வந்து சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ், மறைவாக என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களிடத்தில் போய் ரொம்ப அன்பாக பழகினவர்கள் கிட்ட
இதோ ஆண்டவர் நமக்காக இப்படியெல்லாம் மரித்திருக்கிறாரு, இப்படியெல்லாம் நிறைவேறும்னு சொல்லி தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இது நிறைவேறி கொண்டிருக்கிற காலம் அப்படின்னும் போது கேட்டவர்கள் நிறைய பேர் விசுவாசத்திற்குள்ளே வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரகாசித்த காலம் என்றும் சொல்லலாம். நிறைய நேரத்தில் இதை நம்ம நெகட்டிவாகவே பார்ப்போம். நிறைய பேர் செத்துட்டாங்க, நிறைய பேர் அங்கே மரித்தார்கள் என்று பார்ப்போம். ஆனால் இந்த காலத்தில் மறைவாக சுவிசேஷத்தை இவர்கள் சொன்ன ஒரு காலம் என்பது மறைக்க முடியாத ஒரு உண்மை. ஃபர்ஸ்ட் தாஸ், உங்களுக்கான கேள்வி, சீர்திருத்தத்தின் விடிவெள்ளி யார்? அவரது வாழ்க்கை எப்படி மாறியது? சீர்திருத்தத்தின் விடிவெள்ளி யார் என்றால் ஜான் விக்லிஃப். 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். கேத்தலிக் சர்ச்சில் இருந்தவர் தான். ஆனால் வசனம் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. அவருடைய வாழ்க்கை மாறினதுக்கு வேறு எந்த காரணம் கிடையாது, ஆண்டோடைய வசனம் மட்டும்தான். வசனத்தை படித்தார். இவர் தான் முதல்ல பைபிளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்களில் முதன்மையானவர் என்று நாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வில்லியம் டிண்டேல் அது இன்னும் அழகாக ஆங்கிலத்தில் வெளியே கொண்டு வந்தார். இவருடைய வாஞ்சை வேத வசனமாக இருந்தது. விருப்பம், டிலைட், ஆண்டோட வசனம் அவங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இவருக்கு மட்டும் இல்லை, ஏராளமான சீர்திருத்தவாதிகள் ஆண்டோட வசனத்தை அதிகமாக நேசித்தார்கள். நம்ம அதான் சங்கீதம் 19 7 11 வரைக்கும் படிக்கிறோம் பார்த்தீங்களா? பொன்னை பார்க்கிலும் தேனை பார்க்கிலும் தெளிதேனை பார்க்கிலும் வசனம் மதுரம் உள்ளது என்பது தாவீதுக்கு மட்டுமில்லை, இந்த ஜான் விக்லிஃப் போன்ற சீர்திருத்தவாதிகளுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. 119 சங்கீதம் 140 படிக்கிறோம், நம்முடைய வசனத்தில் பிரியப்படுகிறேன். 162வது வசனத்தில் நம்முடைய வசனத்தின் பேரில் மகிழுகிறேன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கே எரேமியா சொல்கிறாரு, உம்முடைய வார்த்தையில் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வசனம் என் இருதயத்திற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். இந்த சந்தோஷம் ஜான் விக்லிஃப் வாழ்க்கையிலையும் அதிகமாக இருந்தது. அதனால தான் ஒரு பெரிய ரிஃபார்மராக சீர்திருத்தவாதியாக மாறினார். பைபிளை மொழிபெயர்த்து எல்லா மக்களும் படிக்கணும் என்பதற்கான முயற்சியை அவர் எடுத்தார். எந்த மொழியிலேருந்து எந்த மொழிக்கு மொழிபெயர்த்தார்? அந்த லாட்டின் வல்கேட், லத்தீன்ல இருந்து ஆங்கிலத்துக்கு கொண்டு வர. இந்த பைபிளினுடைய மகத்துவத்தை பற்றி எலன் ஒயிட் அம்மையார் சொல்லும் பொழுது கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகத்தில் மாபெரும் போராட்டம் பக்கம் 94 சொல்கிறாங்க, ஆண்டுடைய வேதாகமத்தை நாம் படிக்கும் பொழுது, ஆராயும் பொழுது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய ஆவல் எல்லாம் என்னாகும்? உயர்ந்த நிலையை அடையும். வாழ்க்கையில் நல்ல நோக்கம் உண்டாகும், பொறுமை, தைரியம், மன உறுதி எல்லாம் உண்டாகும். ஆண்டோட வசனம் நம்முடைய குணத்தை பக்குவப்படுத்தி ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தும். ஆகவே நாம் எல்லாரும் ஆண்டோட வசனத்தை தீவிரமாக பயபக்தியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுதுகிறான். ஸோ ஜான் விக்லிஃப் வாழ்க்கை வசனத்தினால் மாற்றம் அடைந்தது. நம்முடைய வாழ்க்கையும் இந்த மாபெரும் போராட்டத்தில் வசனத்திலே நிலை கொண்டு இருந்தால் நாமும் நல்ல சாட்சியாக ஆண்டவருக்காக நிற்க முடியும். எங்கள் பாஸ்டர், எங்கள் சர்ச் பாஸ்டர் சொல்லுவார், நீ எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, பைபிளை படி, நீ எல்லாம் படிக்கிறதையும் மனசில் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஞாபக சக்தி வர்றதுக்கு சொல்லி கொடுப்பாரு. அடுத்த கேள்விக்கு போவோம் பாஸ்டர் சார்ல்ஸுக்கு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-3 உள்ள ஆலோசனைப்படி ஜான் விக்லிஃப் எப்படி ஊழியத்தை நிறைவேற்றினார்? இந்த வார்த்தையை அவர் மிகவும் அதிகமாய் நேசித்தார் என்றே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம் முன்பு. அதில் 3வது வாக்கியம் விதமாய் சொல்லுகிறது, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனா என்ன பண்ணு, தீங்கு அனுபவி என்று சொன்ன அந்த கடைசி பகுதி தான். நம்ம இயேசுவை பின்பற்றும் பொழுது பல பாடுகள் உண்டு. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப வெளிப்படையாக அவருடைய சீஷர்களுக்கு சொல்லிட்டார், கள்ள தீர்க்கதரிசிகளை தான் உலகம் நம்புது, புகழும். ஆனால் ஆண்டவருக்காக பிரயாசம் எடுக்கிறவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்பதை ஆண்டவர் சொன்னபடியே விக்லிஃப் என்ன பண்ணார்னா, பயப்படாமல் பாஸ்டர் சொன்னது போல் தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை மொழிபெயர்த்தார். மொழிபெயர்த்து இவர் அவருடைய வாழ்க்கையில் 2 மிக முக்கியமான கொள்கை இருந்தது. அது என்ன முதல்ல அப்படின்னா, கிறிஸ்து என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார், அவருடைய மாற்றும் வல்லமைக்கு நிகரான வல்லமை வேறொன்றும் இல்லை என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசம் அவருக்குள்ளே இருந்தது. 2வதா, கர்த்தருடைய வார்த்தை உலகம் எங்கும் போகணும், எல்லாருடைய பாஷையிலையும் இது போய் சேரணும். அப்போது ரொம்ப இங்கிலீஷ் தான் ரொம்ப பிரபலமாக எல்லா உலகம் எங்கும் பேசப்பட்ட பாஷை. இன்றைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையும் பேசுகிற ஒரு பாஷை இங்கிலீஷ் தான். அதனால் இவர் என்ன பண்ணார்னா, ரொம்ப வேகமாக அதை மொழிபெயர்த்தார். மொழிபெயர்த்துட்டு இவர் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே கொல்லணும்னு நினச்சாங்க.
ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, கொல்ல முடியல. அவருடைய பிற்பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், அவர் மறிச்சிட்டார். மறிச்சவரை மறுபடியும் தோண்டினாங்களாம் இந்த ரோமர்கள். 40 வருஷம் கழித்து தோண்டி அந்த எலும்புகளை எல்லாம் கொளுத்தி அவங்க வந்து தண்ணீரில், அதாவது நதியில வந்து கலந்தார்களாம், கடல்ல கலந்தார்களாம். என்ன அவங்களுக்கு அவ்வளோ கோபம், இவன் இப்படி வார்த்தையை மொழிபெயர்த்ததினால் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எழும்பி இருக்கிறார்களே, அதற்கு இவன்தான் காரணம் என்று அவருடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்படின்னா பாருங்க, எவ்வளோ ஒரு கொடிய காலத்திலும் பிரகாசிக்கிற ஒரு மனுஷனாக ஜான் விக்லிஃப் இருந்திருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக இவர் மறக்கப்பட்ட புருஷன் அல்ல. இவங்க ஒருவேளை தண்ணியில் கரைச்சாலும் சரி, எரிச்சாலும் சரி, நீதிமான்கள் உயிரோடு எழுப்பப்படும் நாளிலே இவரும் எழும்புவார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நான் இன்னொரு குறிப்பும் படித்தேன். அந்த தண்ணி எந்தெல்லாம் நாட்டுக்கெல்லாம் போச்சோ அந்த நாடெல்லாம் வசனம் பரவியதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, தொடர்ந்து நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் தாஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி. கடும் உபத்திரவங்களையும் களி கூறுதலுடன் ஏற்றுக்கொண்டனர் வால்தேஷர்கள். அதன் ரகசியம் என்ன? இந்த போப்பு மார்க்கம் அந்த இருண்ட காலகட்டத்தில் 538 கிபி 1798 வரைக்கும் 1260 ஆண்டுகள் இருண்ட காலங்கள் அல்லது மத்திய காலங்கள் சொல்கிறாங்க. டார்க் ஏஜஸ் ஆர் மிடில் ஏஜஸ் அல்லது மிடீவல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேல்டேன்ஷியர்கள் மட்டும் கிடையாது, ஆல்பிஜென்சிஸ், ஹியூகனாட்ஸ், இவங்களாம் ப்ராட்டஸ்டண்ட்டுகள். அதே போல் ஜான் ஹஸ்ஸோட பின்னடியார்களை ஹஸ்ஸைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான் விக்லிஃப் பின்னடியார்களை லொல்லாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனபாப்டிஸ்ட்ஸ், இப்படி எத்தனையோ விசுவாச கூட்டத்தார், இப்படி எத்தனையோ ப்ராட்டஸ்டண்ட்டுகள், அதாவது சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் தைரியமாக நின்னாங்க. கிட்டத்தட்ட 10-15 கோடி கிறிஸ்தவர்கள் வசனத்திற்காக நின்று போப்பு மார்க்கத்தை தைரியமாக எதிர்த்தார்கள். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணம்தான். they all had strong faith in the promises of God. ஆண்டுடைய வாக்கு தத்தங்களில் உறுதியான விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. அதனால தான் அவங்க தைரியமாக என்ன செஞ்சாங்க, எதிர்த்தார்கள். கிறிஸ்துவின் பாடுகளில் நாங்களும் பங்காளிகளாக இருக்கிறோம் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இருந்ததுனால மரணத்தை அவர்கள் துச்சமாய் மதித்தார்கள். ஆண்டோட வசனம்தான் அவங்க விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கான ஒரு முக்கிய காரணமாக, ரகசியமாக இருந்தது. பாடத்தை நிறைவு செய்கிற உங்களுடைய கருத்துக்கள் பாஸ்டர் சார்ல்ஸ். கிறிஸ்துவுக்காக நிற்கும் பொழுது அவருடைய வார்த்தை நமக்கு முக்கியமாக இருக்கும். அவருடைய வார்த்தை நம்மிலே நிலை கொண்டிருக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக இருப்போம். ஒருவேளை மனுஷர்கள் நம்மை அழித்தாலும் கிறிஸ்து நம்மை உயிரோடு எழுப்புவார். ஏனென்றால் அவரே அந்த நித்திய ஜீவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சத்தியத்துக்காக நிற்குதல் தலைப்பின் கீழாக நல்ல பாடத்தை நடத்தி கொடுத்தீங்க. நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.